உலகம் தோன்றினதிலிருந்து இப்ப வரைக்குமே எல்லாமே இயற்கைதாங்க. இயற்கையை தாண்டின விஷயம்னு ஒண்ணு இங்க கிடையவே கிடையாது. உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் பல உயிரினங்களை உருவாக்கி கடைசியில மனித குரங்கு வந்துச்சு. மனித குரங்கு பல கோடி வருஷம் பரிணாமம் அடைஞ்சு முதல்ல அரைகுறை மனிதனா மாறினான். காட்டுல வேட்டையாடி அங்கேயே தூங்கி எழுந்திருச்சு வாழ்க்கை நடத்தினவன் அதுக்கப்புறமா வீட்டை கட்டி வீட்டுல வாழ ஆரம்பிச்சான். வீட்டுக்கு பக்கத்திலேயே விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சான். இப்படிதான் மனிதர்கள் உருவானாங்க. பரிணாம வளர்ச்சி நல்லது அப்படின்னாலும் இங்கதான் பிரச்சனையும் உருவாக ஆரம்பிச்சது. எப்படின்னா மனுஷன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவும் நிறையவே யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. தீப்பொறியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ராக்கெட் சயின்ஸ், நானோ சயின்ஸ்னு அறிவு வளர்ச்சிக்கு முடிவே இல்லாம நீண்டுகிட்டே போச்சு. மனுஷன் எப்போ அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சானோ அப்பயே பிரச்சனையையும் சேர்த்து உருவாக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி யோசிச்சதுனாலதான் மதங்கள் உருவாச்சு, ஜாதிகள் உருவாச்சு, எல்லாமே ஒருத்தரை அடிமைப்படுத்ததான். கடவுள் வழிபாடு, மத வழிபாடு எல்லாமே மத்தவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் அப்படின்னாலும்